ஒரு 2 நாளுக்கு 3 நாளுக்கு முன்னாடி அந்த தர்மசாலா அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டோனே நம்மளுக்கு ஞாபகம் வருது என்னன்னா, அந்த எரிந்து போனதும், புதைக்கப்பட்ட பெண்களும் தான் நம்மளுக்கு வந்து ஞாபகம் வருவாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து ஒரு கொடூரமான நிகழ்வு அந்த கோயில்ல நடந்திருக்கு. அது கோயிலா? இல்ல சுடுகாடா? அப்படின்ற ஒரு நிலைமைக்கு அது வந்து தள்ளப்பட்டிருக்கு. அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேசப் போறோம். தர்மசாலா அப்படின்றது நம்மளுக்கு ஞாபகம் வருது. நெறைய பேருக்கு ஞாபகம் வந்து கிரிக்கெட் ஸ்டேடியமா தான் இருக்கும். ஏன்னா, அது வந்து ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கு, அந்த தர்மசாலா. இந்த தர்மசாலா என்னன்னா, ஒரு புனித தலமா. இப்ப எப்படி திருப்பதியில வந்து ஒரு பெரிய கோயில் இருக்கோ, கர்நாடகால இந்த கோயில் வந்து மிகவும் வந்து ஒரு பாப்புலரான ஒரு கோயில். நம்மளுக்கு நெறைய பேருக்கு இந்த கோயில பத்தி தெரியாது. ஆனா, இந்த கேஸ் வந்ததுக்கு அப்புறம் நெறைய பேருக்கு இந்த கோயில பத்தி தெரிய வந்திருக்கு. தர்மசாலால என்ன நடந்தது? அதுல வேலை செய்யற ஒரு துப்புரவு தொழிலாளி பல வருஷங்களுக்கு முன்னாடி பல பெண்கள உயிரோட புதைச்சிருக்காரு, உயிரோட டீசல் ஊத்தி எரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பல உண்மைகள வந்து அவர் வந்து இன்னைக்கு வந்து அவருடைய மனசாட்சிக்கு விரோதமா எனக்கு என்னால இத வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. 20 வருஷமா நான் வந்து இந்த விஷயங்கள நெனச்சு நெனச்சு என்னால தூங்க கூட முடியல. அதனால நான் இந்த உண்மைய சொல்ல வரேன்னு சொல்லிட்டு அந்த உண்மைய வந்து சொல்லியிருக்காரு. அவர் யாருன்னு இதுவரையும் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா, அவருடைய ஃபேஸ வந்து கவர் பண்ணி தான் கோர்ட்டுக்கே கூட்டு வந்தாங்க. ஜட்ஜும் வந்து அவர்கிட்ட வந்து பல கேள்விகள கேட்டிருக்காரு. அவரும் வந்து பல உண்மைகள ஆதாரத்தோட காமிச்சிருக்காரு. அதாவது அவர் எங்க புதைச்சாரு? எப்படி புதைச்சாரு? அந்த புதைச்ச இடத்துலருந்து சில எலும்பு துண்டுகள அவர் கையிலயும், பையிலயும், சூட்கேஸ்லயும் போட்டு எடுத்துட்டு வந்திருக்காரு. எல்லா ஆதாரங்களையும் அந்த ஜட்ஜுக்கு வந்து இவர் காமிச்சிருக்காரு.